வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சோபாவில் 5 நிமிடத்தில் பிரிந்த உயிர், சாப்பிடலை, தூங்கவும் கிடையாது. பாக்யராஜை இப்படி மாற்றிய பின்னணி, இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய பதிவுகள். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாக்யராஜ் அவர்கள் உயிருடன் இருக்கும்போது அவரை தலைவர் பதவியிலிருந்து இறக்குவதற்கு நிறைய சதி வேலைகள் செய்து அவருக்கு பெரும் மன உளைச்சல் கொடுத்தவர்கள் அவங்க மறைந்த பிறகு சங்கத்தினுடைய நிரந்தர தலைவர் பாக்யராஜ் தான் என்று நாடகம் ஆடுறாங்க. யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்க என்று மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ள திண்டுக்கல் வெங்கடேசன் அவர்கள் கதையை திருடும் பெரிய டைரக்டர் தயாரிப்பாளர்களுக்கு எதிராக நின்று பாதிக்கப்பட்ட சாதாரண உதவி இயக்குநர்களுக்கு கதையாசிரியர்கள் பக்கம் பாக்யராஜ் அவர்கள் எப்போதுமே துணை நின்றிருக்கிறாரு. பலருக்குமே பஞ்சாயத்து செய்து நஷ்ட ஈடு தொகையும் வாங்கி தந்திருக்கிறாரு. அதனால் தான் எளிய கலைஞர் மத்தியில் அவருக்கு பெரிய மதிப்பு இருந்தது. ஆனால் பெரிய ஆட்களுக்கு எதிராக அவர் நின்றதே அவருக்கு பல எதிர்ப்புகளையும் சங்கத்துடைய குடைச்சலையும் உருவாக்க தொடங்கியது. பெரிய ஆட்களுக்கு சாதகமாக இருந்தால் அவர் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் பாக்யராஜ் அப்படி செய்ததே கிடையாது. சினிமாவில் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்த பாக்யராஜிடம் தற்போது சொந்த வீடு ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. சினிமாவில் சம்பாதித்த பணத்தை அவர் சினிமாவிலே விட்டுட்டார். மிஞ்சி போனால் பாக்யராஜுடைய மொத்த சொத்து மதிப்பே 25 கோடி ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். எளிய கலைஞருக்காக உழைத்த பாக்யராஜை தலைவர் பதவியிலிருந்து எப்படியாவது இறக்க வேண்டும் என்று சங்கத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினர் திட்டமிட்டு வேலை செய்து வந்தாங்க. நமக்கு எதிராக ஒரு பெரிய சதி வேலை நடக்கிறது என்பதை அறிந்த பாக்யராஜ் அவர்கள் இதனால் பெரும் அதிர்ச்சியடைந்து மன ரீதியாக உடைந்து போயிருந்தார். தவறு செய்யாத நேர்மையான மனிதர்களுக்கு பிரச்சனை வரும்போதுதான் அவங்க மனதை பெரிதும் உழுக்கும். அதேபோல்தான் பாக்யராஜ் அவர்கள் இந்த விவகாரத்தில் மன உளைச்சலுக்கு ஆளானார். இறப்பதற்கு முன்தினம் இரவு முழுவதும் தூங்க கிடையாது, சாப்பாடு சாப்பிட கிடையாது. நாளை காலை 11 மணிக்கு மேல் ஒரு முடிவு எடுப்போம். தேர்தல் இல்லாமல் நம்மை நிற்க வைத்தால் தலைவராக நீடிப்போம், இல்லாவிட்டால் பதவியிலிருந்து இறங்கி விடுவோம் என்று பேசி கொண்டிருந்தார். பாக்யராஜ் உயிருடன் இருக்கும்போது அவர் தலைவர் பதவியிலிருந்து இறக்க பல சதி வேலைகளை செய்து அவருக்கு பெரும் மன உளைச்சலை கொடுத்தவர்கள் அவர் மறைந்த பிறகு சங்கத்தின் நிரந்தர தலைவர் பாக்யராஜ் தான் என்று நாடகம் ஆடுறாங்க. யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. எந்த தப்பும் செய்யாமல் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக உழைத்து தனக்கு எதிராக சதி நடிப்பதை பாக்யராஜ் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் மறுநாள் காலை சோபாவில் வந்து உட்கார்ந்து 5 நிமிஷத்தில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்துட்டார். என்ன நடந்ததுனே தெரியல. கண் இமைக்கும் நேரத்தில் எல்லாம் முடிந்து விட்டது என்று அவரது மனைவி பூர்ணிமா கலங்கி சொன்னாங்க. சில மனிதர்கள் சுயநல செயல்பாடுகளை ஒரு நல்ல மனிதரை உயிரை பறித்து விட்டது என்று கவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க பத்திரிகையாளர் வெங்கடேசன் அவர்கள். எழுத்தாளர் சங்கத்தில் நிலவும் பிரச்சனைகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்ளும் வழக்கம் இல்லாதவர், வீட்டுக்கு தெரியாமல் எல்லாவற்றையும் தனக்குள்ளே பூட்டி வைத்து கொண்டவர். சங்க பிரச்சனை அவரை சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் சிந்திக்க வைத்திருக்கிறது. கடைசியில் மாரடைப்பால் கொண்டு போய் முடிந்திருக்கிறது. பாக்யராஜுடைய மரணத்திற்கு மொத்த காரணமும் எழுத்தாளர் சங்கத்தில் கொடுக்கப்பட்ட குடைச்சலும் அங்கு நடந்திருந்த தேர்தல் தான் என்றெல்லாம் தெரிவிக்கிறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.